குட் ஈவினிங். என் வாய்ஸ் கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? ஆ கேக்குது. ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்திருந்தோம்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? நேத்திக்கு பேசுனேனே. ம். ஆமா. நேத்து நேவ் பார், அந்த ஹோவர் எஃபெக்ட், அதுக்கப்புறம் இது ஃபாண்ட் வேரியன்ட். ஓகே. ஸோ நேத்து வந்து ஃபாண்ட் வேரியன்ட் அந்த ஸ்மால் கேப்ஸ் பார்த்திருப்போம். அண்ட் ஒபாசிட்டி பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ ஹவர் ஆகுறப்போ இமேஜ் வந்து எப்படி டிரான்ஸ்பரண்டா கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் நாவ் பார் எப்படி செட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஆ என்ன பார்க்க போறோம்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். தெரியுதான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே. 1 மினிட். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஆ ஆகுதுல்ல. ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ ஆச்சுன்னா டக்குன்னு சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ட்ராப் டவுன் பத்தி பார்க்க போறோம். ஸோ ட்ராப் டவுன் அப்படின்னா என்னன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். இப்ப நான் அது எல்லாமே எனக்கு வந்து ஹைட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நான் அத கிளிக் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒவ்வொரு லிஸ்ட்டா வந்து எனக்கு ஷோ பண்ணும். அதான் வந்து ட்ராப் டவுன். ஓகேவா? அதுக்கப்புறமா சிஎஸ்எஸ் ஓட விட்த் ப்ராப்பர்ட்டீஸ் எப்படிலாம் விட்த் குடுக்கலாம். அண்ட் தென் யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ் வந்து நம்ம யூசுவலா எப்படி படிச்சிருக்கோம்? நார்மலா இப்ப நம்ம இதுவரைக்கும் வந்து பிக்சல்ஸ், பெர்சன்டேஜ் அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நெறைய லென்த்ஸ் வந்து நமக்கு நெறைய யூனிட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இதே மாரி ஓகேவா? ஸோ அதுல வந்து என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ட்ராப் டவுன் ஓகேவா? ஸோ எனக்கு என்ன அப்டின்னா, இப்ப என்னோட வெப்சைட் இருக்கு. அதுல வந்து எனக்கு ட்ராப் டவுன் அப்டின்றது எனக்கு எப்டி இருக்கும்னா, இப்ப இந்த யுஎல்க்குள்ள லிஸ்ட் வச்ச மாதிரி. ஸோ எனக்கு அது எப்படி இருக்கும்? யுஎல்க்குள்ள நான் எல்ஐ வச்சேன் அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஹெட்டிங் மாரி இருக்கும். அதுக்கு கீழ எனக்கு சம் லிஸ்ட் இருக்கும். அப்டிதானே? ஸோ அது எல்லாமே எனக்கு ஹைட் ஆயிருக்கும். ஒன்ஸ் நான் அத ஹவர் பண்றப்பவோ, இல்ல அத கிளிக் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்னா, கீழ கீழ எனக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாரி வர்றது தான் எனக்கு இந்த ட்ராப் டவுன்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்குள்ள ஒரு லிஸ்ட் வச்ச மாரி. அந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஆ புரியுதா? டிராப் டவுன்னா என்னன்னு சொல்லிட்டு? ஆ புரியுது, புரியுது. ஸோ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாரி டிராப் டவுன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ம். ஸோ எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டிராப் டவுன் இஸ் அதாவது இப்ப இதுல என்ன ஆகும் அப்டின்னா, மவுஸ் ஹோவர் எஃபெக்ட் வச்சு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த டிராப் டவுன் அப்டின்றது மட்டும் தான் நமக்கு வந்து விசிபிளா இருக்கும். ஒன்ஸ் என்னோட மவுஸ் வந்து இதுல ஹவர் ஆகுறப்போ, எனக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இந்த லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3ன்னு இருக்கா? ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாரி வைக்கிறது தான் டிராப் டவுன். எனக்கு இது மட்டும் தான் தெரியும். எனக்கு என்னோட ஸ்க்ரீன்ல இது எல்லாமே எனக்கு ஹைட் ஆயிருக்கும். நான் இத ஹவர் பண்றப்போ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ அந்த மாரி வைக்கிறது தான் எனக்கு இந்த டிராப் டவுன்ஸ். இதுல வந்து மவுஸ் ஹோவர் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் எனக்கு இந்த டிராப் டவுன் அப்படின்ற பட்டன நான் ஹவர் பண்றப்போ எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் விசிபிள் ஆகும். அந்த மாரி இருக்கதான் டிராப் டவுன். ஓகேவா? இது வந்து ஹவரபிள் டிராப் டவுனுக்கு சொல்லியிருக்காங்க. புரியுதா டிராப் டவுன்னா என்னன்னு சொல்லிட்டு? புரியுது, புரியுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவரபிள் டிராப் டவுனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, HTML எலிமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு div கிளாஸ் எடுத்திருக்கேன். அதோட நேம் வந்து நான் டிராப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அண்ட் தென் பட்டன். ஸோ நான் அந்த பட்டன்ல தான் எனக்கு என்ன இருந்தது, இந்த இடத்துல பாருங்க டிராப் டவுன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருந்தது. கரெக்ட்டா? ஸோ அதுதான் இங்க ஆ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பட்டன் கிளாஸ அந்த கிளாஸோட நேம் வந்து டிராப் பிடிஎன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுல நான் டிராப் டவுன் சொல்லியிருக்கேன். அப்ப இதுதான் எனக்கு என்ன ஆகும், எனக்கு அந்த பட்டன்ல விசிபிள் ஆகும். கரெக்ட்டா? இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்குள்ள ஆக்சுவலா இந்த டிவ்வ நான் இன்னும் க்ளோஸ் பண்ணல. டிவ்வுக்குள்ள ஒரு பட்டன் செட் பண்ணிட்டு, அதுக்குள்ள இன்னொரு ஒரு டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட கிளாஸ் நேம் வந்து டிராப் டவுன் கன்டென்ட் அப்படின்னு குடுத்திருக்கேன். குடுத்துட்டு உள்ள 3 லிங்க் குடுத்திருக்கேன். ஸோ லிங்க் குடுக்குறப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா, ஆங்கர் டேக் குள்ள தான் நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா? ஸோ இப்ப ஆ ஆங்கர் டேக் குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 லிங்க் குடுத்திருக்கேன். அண்ட் இந்த டிவ்வ க்ளோஸ் பண்ணிட்டு, இத க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த இதுலயே பாருங்களேன். இது தனி டிவ்வா அதாவது இந்த ஹோல் டிவ்வுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பட்டன் ஓட்டி வச்சிருக்கேன். முடிச்சு. அதுக்குள்ள இன்னொரு ஒரு டிவ் குடுத்திருக்கேன். ஓகேவா? ஆ இந்த கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? புரியுதுக்கா. ம். புரியுது, புரியுது.
ஒரு டிவுக்குள்ள வந்துட்டு இன்னொரு டிவு கொடுத்து அதில் வந்து டிராப் டவுன் கொடுத்துருக்கீங்க பட்டன் மாதிரி. ம். ஆ. அக்கா அது ஒரு பேஜ் வைங்களேன், நோட் பண்ணிக்கிறேன் அது. ஓகே. நோட் பண்ணிக்கோ. கிளாஸ் போட்டுட்டு இன்னொரு நேம் ஏ ஹெச்எஃப் ஓகே. ஸோ இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்ப நம்ம ஜென்ரலா HTML மட்டும் குடுத்தோம்னா எனக்கு எப்படி இருக்கும்? எந்த ஸ்டைல்ஸுமே இருக்காது அப்படிதானே? ஸோ ஸ்டைல் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? CSS யூஸ் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாட் ட்ராப் BTN. ஸோ இது எதோட கிளாஸ் நேமா இருந்தது? எனக்கு அந்த பட்டனோட கிளாஸ் நேமா இருந்தது. கரெக்ட்டா? ஸோ இதோட பேக்கிரவுண்ட் கலர் எனக்கு ஒரு கலர் செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கலர் ஒயிட். இது எனக்கு எத டிஃபைன் பண்ணும்? டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட் கலரா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அண்ட் தென் பேடிங் குடுத்திருக்கேன். பேடிங்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஒரு பாக்ஸ் இருக்குன்னா, அந்த பாக்ஸோட பார்டருக்கும், உள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் நமக்கு வந்து பேடிங். ஓகேவா? ஸோ பேடிங் குடுத்திருக்கேன். அண்ட் ஃபாண்ட் சைஸ் 16 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கோம். பார்டர் நன்னுன்னு குடுத்திருக்கேன். அப்ப என்ன ஆகும்? எனக்கு அந்த பார்டர் லைன் இல்லாம, எதுவுமே இல்லாம வெறும் பட்டன் மட்டும் இருக்கும். ஓகேவா? இது எனக்கு பட்டன்க்கான ப்ராப்பர்ட்டீஸா நான் குடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா ட்ராப் டவுன் அப்படின்ற நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ ட்ராப் டவுன் அப்படின்றது நான் எங்க பார்த்தேன், என்னோட காமனான டிவ் அப்படிதானே? ஸோ மெயினான டிவுக்கு தான் நான் ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருந்தேன். ஸோ அந்த டிவுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் குடுத்துட்டு, டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகும்? என்னோட கன்டென்ட்ஸ் எல்லாமே ரிலேட்டிவ் பொசிஷன்ல எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஆ ஞாபகம் இருக்கா இந்த பொசிஷன் ரிலேட்டிவ்லாம் நம்ம பார்த்தது? தெரியும் தெரியும், நேற்று கூட யூஸ் பண்ணேன். ரிலேட்டிவ்னா வந்துட்டு டாப்ல மேலே வரும், அப்சல்யூட்னா வந்துட்டு ஃபிக்ஸ்ட் பொசிஷன் இருக்கும். ம். யா. ஓகே. ஸோ இப்ப இந்த ட்ராப் டவுன் கன்டென்ட். ஸோ ட்ராப் டவுன் கன்டென்ட் அப்படின்றது நான் என்ன பார்த்தேன், இன்னொரு டிவ் கிளாஸ்க்கு குடுத்திருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன ம். பண்ணியிருக்கேன், பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்றத குடுத்துட்டு, அதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் குடுத்திருக்கேன். ஸோ வித்த வந்து மினிமம் விட்த் அப்படின்னும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வெறும் விட்த்ன்னு குடுத்தா நம்ம 160 பிக்சல்ஸ் குடுக்கலாம். மினிமம் விட்த்ன்னு குடுக்கலாம். அது பேஸ்ட் ஆன் நம்மளோட விஷ் தான். அண்ட் தென் பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆ 4மே வந்து பார்த்தீங்கன்னா, டாப்பு, லெஃப்ட், ரைட்டு, அந்த பாட்டம் இதோட 4 சைஸ்லயும் எனக்கு எப்படி வரணும் அப்படின்றது தான் இந்த 4 இதுவும் சொல்லுது. அண்ட் RGB அப்படின்னா என்ன கலர்ல எனக்கு ஷேடோ வரணும் அப்படின்றத சொல்றது. ஓகேவா? ஆ இதுதான் வந்து இந்த பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் Z இண்டெக்ஸ். Z இண்டெக்ஸ் பத்தி நான் சொல்லியிருக்கேனா இதுக்கு முன்னாடி? இல்லை. இல்லையா? ஸோ Z இண்டெக்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இதுல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆ நம்ம இந்த கரெக்ட், பொசிஷன் ஞாபகம் இல்லை. பார்க்குறப்போ பாக்ஸ் வச்சு பார்த்தோம் தெரியுமா? எல்லோ, ரெட்ன்னு பார்க்குறப்போ ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஓவர்லேப் ஆச்சுல்ல. அப்ப நம்ம Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணோம். கரெக்ட்டா? வெயிட் பண்ண, நோட் பண்ணியிருக்கேன், நான் பார்க்குறேன். ம், 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 ம். நான் நோட் பண்ணவில்லை, அதான் தெரியவில்லை. சரி. ஓகே, ஓகே. ஸோ இப்ப இந்த Z இண்டெக்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, இப்ப எனக்கு ஒரு கன்டென்ட் இருக்கு. ஸோ அதுக்கு மேல எனக்கு ஓவர்லேப் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதுக்கு மேல ஒரு பாக்ஸோ, பட்டனோ ஏதோ ஒண்ணு தெரியணும். அதுக்கு மேல எனக்கு வரணும்னா, நான் இந்த Z இண்டெக்ஸ் அப்டின்ற ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு அதுக்கு மேல வரும். நம்ம இதுல பொசிஷன்ல பார்த்தோம்னு நெனைக்கிறேன். நம்ம ஒரு 3 டிவ் பாக்ஸ் மாதிரி வச்சோம். ப்ளூ, ரெட், எல்லோ அப்டின்னு சொல்ட்டு. அப்ப அந்த எல்லோ பாக்ஸுக்கு மேல இந்த ஒரு ஆரஞ்சு பாக்ஸ் வர்றதுக்காக யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸ்டார்டிங்ல தானே, டியூ ஸ்டார்டிங்ல தானே வச்சது. ம். இதுல Z இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டிவோடைய ஆரம்பம் இங்கே வருகிறது. ஃபிஃப்டீன் இண்டெக்ஸ் உள்ளது. நெக்ஸ்ட் போலாமா? நான் நோட் செய்யவில்லை. ஓகே. ஆ நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது. ஆ ஓகே. ஸோ அதே மாரி தான் இதுல குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா டிராப் டவுன் கன்டென்ட் ஏ. ஏ அப்டின்னா எனக்கு எத ரெஃபர் பண்ணும்? அந்த ஆங்கர் டேகுக்கு உள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட்ட சொல்லுது. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. நான் ஆ சொல்ல போறேன்.
ஆக்சுவலா இதுல வந்து டிராப் டவுன் கண்டென்ட்னு ஒரு டிவ் கிளாஸ் எடுத்திருந்தேன் அப்படிதானே? சோ இந்த டிவ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆங்கர் டேக் பத்தி நான் பேச போறேன். சோ அதனாலதான் இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிராப் டவுன் கண்டென்ட் ஸ்பேஸ் விட்டு இது வந்து அந்த டிசெண்டன்ட் செலக்டர் ஞாபகம் இருக்கா? சோ ஸ்பேஸ் விட்டு நான் மல்டிபிள் செலக்டர் யூஸ் பண்றேன்னா அது டிசெண்டன்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா? ஆ கிளாஸ் நேம் ஸ்பேஸ் அதுக்குள்ள இருக்கிற ஆங்கர் டேக்ல எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். கலர் வந்து நான் பிளாக்னு கொடுத்தேன்னா டெக்ஸ்டோட கலர் எனக்கு பிளாக்கா இருக்கும். அண்ட் பேடிங் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னா அந்த லிங்க்குக்கு வந்து நம்ம நேத்து நாவ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த அண்டர்லைன்லாம் இருக்கும் நார்மல் லிங்க் அப்படின்னா. நான் இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? அந்த அண்டர்லைன் எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் யூஸ் பண்றாங்க. அண்ட் டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா ஒன்னுக்கு கீழே ஒன்னா வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் 1 அடுத்த லைன்ல லிங்க் 2 அதுக்கு அடுத்த லைன்ல லிங்க் 3 அந்த மாதிரி ஒன்னுக்கு கீழே ஒன்னா டிஸ்ப்ளே ஆகுறதுக்கு தான் இந்த டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் இப்போ இந்த கண்டென்ட் எல்லாமே எனக்கு ஹவர் ஆகுறப்ப சேஞ்ச் ஆகணும். கரெக்டா? ஸோ அப்ப இந்த டிராப் டவுன் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆங்கர் டேக் அதை நான் ஹவர் பண்றப்போ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் சம் கலர் நான் கொடுத்திருக்கேன். அப்ப என்ன ஆகும்? எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து எனக்கு ஆக்சுவலா லிங்க் 1 இருந்தது இல்லையா? சோ அப்ப அந்த லிங்க் 1 நான் ஹவர் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஆ ஆர் புரியுதுக்கா, கன்ஃபியூஸ்டா? புரியுது. ஹலோ? இருக்கீங்களா? கன்ஃபியூஸ் ஆகுதா? அப்பெல்லாம் இல்லல்ல. இல்ல, இல்ல, இல்ல. ஓகே. அண்ட் தென் அடுத்து நான் என்ன குடுத்திருக்கேன்னா, டிராப் டவுன் கோலன் ஹவர். சோ இந்த டிராப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு டிவ் கிளாஸ் எடுத்திருந்தேன் இல்லையா? சோ அத ஹவர் ம். பண்றப்போ என்ன பண்ணும் எனக்கு அந்த டிராப் டவுன் கன்டென்ட் அதாவது அடுத்த டிவ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்டை எனக்கு டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் நான் அந்த டிராப் டவுன் அப்படின்றத நான் ஹவர் பண்றப்போ எனக்கு அந்த கன்டென்ட் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஓகே. புரியுதா? அண்ட் புரியுது. அதேதான் டிராப் டவுன் கோலன் ஹவர். அதே டிராப் டவுன நான் ஹவர் பண்றேன். அப்ப அந்த டிராப் டவுன் பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் எனக்கு எப்படி மாறணும்? சம் கலர் நான் குடுத்திருக்கேன். அப்போ நார்மலா அது இப்ப கிரீன்ல இருந்ததுன்னா, அத ஹவர் பண்றப்போ, இங்க நான் என்ன கலர் மென்ஷன் பண்ணிருக்கேனோ, அந்த கலர்ல எனக்கு மாறும். ஓகேவா? ஆ. புரிஞ்சுதா? நம்ம இது வந்து புரியுது. இங்க விஷுவல்ல பண்ணுவோம். ஓகேவா? சோ பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகே. இப்ப இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. அப்ப இதுல என்ன ஆகும் அப்டின்னா, டிராப் டவுன் டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இத ஹவர் பண்றப்ப எனக்கு இந்த ஹலோ வேர்ல்ட் அப்டின்றது எனக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? ஆ. இந்த மாரி குடுக்குறது. எக்ஸாம்பிள் 2. சோ இப்ப இதுல என்ன ஆகும் அப்டின்னா, இப்ப இந்த டிராப் டவுன் மெனு அப்டின்னு சொல்லிட்டு இருக்கா? இத நான் ஹவர் பண்றப்போ எனக்கு இந்த கன்டென்ட் எல்லாமே எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். அந்த மாரி. ஆ புரியுதுக்கா. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். சாய்மா. அச்சச்சோ! உடைஞ்சிருச்சா? ஃபோட்டோஸ் மட்டும் சென்ட் பண்ணுடா. ஃபோட்டோஸ் மட்டும் சென்ட் பண்ணுடா. கெளம்பாதீங்க. ஃபோட்டோஸ் மட்டும் சென்ட் பண்ணுடா. ஹலோ, இருக்கீங்களா? இருக்குங்க. ஆ. சோ சாரி. ஓகே. சோ இப்ப இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் டிராப் டவுன் மெனுக்கு. சோ இப்ப நான் இங்க எனக்கு ஒரு டிராப் டவுன் மெனு இருக்கும். அதுக்கு கீழ எனக்கு அடுத்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எனக்கு டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி. ஓகேவா? ஆ. அண்ட் தென் சிஎஸ்எஸ் விட்த். சோ விட்த் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோ இங்க இருந்து இது வர ஃபுல்லாவே நமக்கு என்னது விட்த். கரெக்ட்டா? சோ இதுல வந்து எனக்கு என்னெல்லாம் வந்துரும் அப்படின்னா, பார்டர்ஸ், மார்ஜின் சோ இது எல்லாமே எனக்கு கம்பைன் ஆகி வர்றதுதான் இந்த விட்த் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. சோ இந்த விட்த்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 3 இதா நான் வந்து வேல்யூ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஒண்ணு வந்து ஆட்டோ. சோ இப்ப இந்த விட்த், ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்தேன் அப்படின்னா, என்னோட கன்டென்ட் வந்து நான் எவ்ளோ குடுத்திருக்கேனோ உள்ள, அதுக்கேத்த மாதிரி அதோட விட்த் வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கும் எனக்கு. சோ அந்த மாரி இருக்கதான் இந்த ஆட்டோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் ஒரு டிவ்வே எடுத்திருக்கேன்னு வைங்களேன். அந்த டிவ்வுக்குள்ள நான் விட்த் செட் பண்ணாம, வெறும் என்னோட கன்டென்ட் மட்டும் குடுத்துட்டு, வித் ஆட்டோ அப்படின்னு நான் குடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா,
நான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவ்வுக்குள்ள நான் டைப் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். அந்த ஹலோவுக்கு தேவையான ஸ்பேஸ மட்டும் அது பர்ட்டிகுலரா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எனக்கு எடுத்துக்கும். அந்த மாதிரி எடுக்கிறது தான் இந்த வித் ஆட்டோ. ஓகேவா? இப்ப இதுவே நான் வித் வந்து நான் என்ன பண்ணலாம்? பிக்சல்ஸ், சென்டிமீட்டர், பெர்சன்டேஜ் அதுலயும் நான் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நான் பிக்சல்ஸ்ல குடுத்தேன்னா, இப்ப 100 பிக்சல்ஸ் குடுத்தேன்னா, கரெக்ட்டா 100 பிக்சல்ஸ் வரை எனக்கு அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஓகேவா? அண்ட் தென் பெர்சன்டேஜ்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 3 இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேல்யூ மட்டும். 1 மினிட். மற்றும் லென்த் CSS length percentage. Okay. ஓகே. ஸோ இப்ப சிஎஸ்எஸ் வித்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, பாடிக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ 3 இமேஜுக்கும் நான் கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நார்மல் அப்படின்னு கிளாஸ் நேம் எடுத்திருக்கேன். சோர்ஸ் வந்து இது வந்து எனக்கு இன்செர்ட் பண்ண போறிய இமேஜோட நேம். ஓகேவா? ஸோ பிரேக் குடுத்துட்டு அடுத்த இமேஜ் அதுக்கும் கிளாஸ் வந்து பிக் அப்படின்னு சொல்லிட்டு வேற கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். பட் சேம் இமேஜ் தான். ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொரு இமேஜ் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுல ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் வச்சுட்டு செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டைல் பாருங்க. இமேஜ் டாட் நார்மல். ஸோ நார்மல் அப்படின்ற இந்த கிளாஸுக்கு நான் வித் என்ன பண்ணியிருக்கேன், ஆட்டோன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோ அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த கண்டென்ட்டுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கும். அதாவது டிஃபால்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுக்கு எவ்வளவு இடம் வேணுமோ அதை மட்டும் அது எடுத்துக்கும். ஸோ அப்ப எனக்கு இந்த பிக்சருக்கு என்ன இருந்தா போதும், இவ்ளோ இது இருந்தாலே போதும். ஸோ அப்ப அது என்ன பண்ணிருக்கு, எனக்கு கரெக்டா அதோட சைஸ் என்னவோ அதுக்கேத்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிக்குது. ஓகேவா? இப்போ இதுவே அடுத்த கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் பாருங்க. இமேஜ் டாட் பிக். ஸோ கிளாஸ் நேம் மென்ஷன் பண்றப்போ டாட் யூஸ் பண்ணணும். அதனால இங்க டாட் வச்சிருக்காங்க. இப்போ இதுல வித் 50% நான் கொடுத்திருக்கேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு டிஃபால்ட் சைஸ் எல்லாமே இதை விட்டுட்டு இங்க இருந்து எனக்கு 50% இந்த இமேஜோட வித்தை எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? புரியுதுக்கா, புரியுது. அண்ட் தென் இமேஜ் அடுத்த இமேஜ் வந்து எனக்கு ஸ்மால்னு கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ இதோட வித் வந்து 10% சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இதுவே இங்க பிக்சல்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும், அதோட வித் 10 பிக்சல்ஸா எனக்கு குட்டியா வந்துரும். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு வித் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் ஓகே. ஸோ யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ் அப்படின்னாலே எனக்கு என்ன அப்படின்னா அதோட லென்த்தை சொல்றது. ஓகேவா? ஸோ என்னோட கண்டென்ட்டோட லென்த்தை பத்தி பேசுறதா இந்த யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ அந்த அந்த நான் என்ன வேல்யூ ஆர் நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேனோ அதோட சைஸை வந்து எனக்கு கரெக்டா டிஃபைன் பண்ணி சொல்லும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த சிஎஸ்எஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிக்சல்ஸ், பெர்சன்டேஜ் இந்த மாதிரி நிறைய சைஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இதுல வந்து ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மார்ஜின், பேடிங், லென்த்து அண்ட் தென் 2 கண்டென்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் யூனிட்ஸ் அப்படின்றது எனக்கு யூஸ் ஆகுது. இப்போ இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு மார்ஜின் 20 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த பிக்சல்ஸ் அப்படின்றத எனக்கு என்ன பண்ணுது, இந்த யூனிட்டை டிஃபைன் பண்ணாங்க. ஓகேவா? புரியுதா யூனிட்ஸ்? புரியுதுக்கா. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த யூனிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு. அப்சல்யூட் லென்த் அண்ட் ரிலேட்டிவ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த அப்சல்யூட் அப்படின்றது என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டா இருக்கிறது தான் எனக்கு என்ன அப்படின்னா இந்த அப்சல்யூட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ இது வந்து எனக்கு சுத்தி இருக்கக்கூடிய கண்டென்ட் அண்ட் அதர் கண்டென்ட்ஸை பொறுத்து அதை டிபெண்ட் பண்ணி எனக்கு இருக்காது. அதே மாதிரி சேம் சைஸ்லேயே தான் எனக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது மித்த ஃபேக்டர்ஸ் பொறுத்து என்ன பண்ணாதுன்னா இதோட சைஸ் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகாது. ஒன்ஸ் இதோட சைஸ் ஃபிக்ஸ்ட் அப்படின்னா அந்த சைஸ்ல வந்து இது மாறவே செய்யாது. அதுதான் நமக்கு வந்து அப்சல்யூட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எனக்கு என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் லென்த். ஸோ அப்சல்யூட்ல வந்து கொஞ்சம் இது குடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ சிஎம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஸ்கூல்ஸ்லயே நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிதானே? ஸோ என்னோட நான் எந்த எலமெண்ட்டுக்கு நான் இந்த இதை யூஸ் பண்ண போறேனோ அதோட சைஸ்ல நம்ம சென்டிமீட்டர்ஸ்லயே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எம்எம் அப்படின்னா மில்லிமீட்டர். ஸோ சென்டிமீட்டரை விட கம்மியா இருக்கதா நமக்கு மில்லிமீட்டர். கரெக்டா? அண்ட் தென் இன்ச்சஸ்.
ஸோ இன்ச்சஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எனக்கு என்னன்னா டிஃபரெண்ட் யூனிட்ஸ் ஓகேவா? ஸோ இதுல நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது நம்ம பிக்சல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? பிக்சல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம மோஸ்ட்லி டிஃபைன் பண்ணுவோம். பட் எதுக்கு இந்த மாரி இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாரி யூனிட்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ இன்ச்சஸ்னா இங்க பாருங்க 1 இன்ச்சஸ் அப்படின்றது எனக்கு எவ்ளோ? 96 பிக்சல்ஸ் சேர்ந்து தான் எனக்கு 1 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? விச் இஸ் 2.54 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் பிடி. பிடி அப்படின்னா எனக்கு பாயிண்ட்ஸ். அப்போ 1 பாயிண்ட் அப்படின்றது 1/72 ஆஃப் 1 இன்ச். ஸோ 1 இன்ச்ல இருக்கக்கூடிய 1/72 அந்த பார்ட்ட தான் எனக்கு என்ன சொல்றாங்க 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் ஆ. பிசினா பிகாஸ் அதாவது 1 பிசி அப்படின்றது 12 பாயிண்ட். ஸோ 12 பாயிண்ட் சேர்ந்து தான் எனக்கு வந்து 1 பிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட எனக்கு 1 இன்ச்சுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் பிக்சல்ஸ் இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ 1 ம். பிக்சல்ஸ் அப்படின்னா 1/96 ஆஃப் இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக இருக்கு. ஓகேவா? பட் நம்ம மோஸ்ட்லி ஆ. யூஸ் பண்றது வந்து நம்ம பிக்சல்ஸ் தான் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேக்கா. அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் நோட் பண்ணிக்கிறேன். ஆ நோட் பண்ணிட்டு சொல்றீங்களா? ஆ. நோட் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? ஆ. ஓகே. ஸோ இப்ப இந்த அப்சல்யூட் லென்த்க்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாரி குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் பாடிக்குள்ள ஒரு H1 டேக் வச்சிருக்காங்க. அப்சல்யூட் யூனிட் சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சா? அப்சல்யூட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பி டேக் குள்ள என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு ஒவ்வொரு பி டேக் குள்ளயும் எனக்கு இட் இஸ் அ ஃபாண்ட் சைஸ் ஆஃப் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதியிருக்காங்க தெரியுதா? இன்டிஜர் ம். சிஎஸ்எஸ் ஆமாமா. நான் எழுதல. இன்லைன் சிஎஸ்எஸ் நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பி டேக்லயே நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டைல் ஈக்குவல் டுன்னு கொடுத்து ஃபாண்ட் சைஸ் கோலன் 20 பிக்சல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பிக்சல்ஸ் கொடுத்ததால இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸோட சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் எடுத்தா இதுதான் பிக்சல்ஸ்ல யூஸ் பண்றது. ஓகேவா? அண்ட் தென் நான் என்ன ம். பண்ணியிருக்கேன், இதே மாதிரி சென்டிமீட்டர், இன்ச்சஸ், சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா அது சென்டிமீட்டர். ஓகேவா? அண்ட் தென் டாட் அதாவது இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் 0.7 இன்ச்சஸ்ன்னு குடுத்துருக்கேன். 1 இன்ச்சுன்னு நான் யூஸ் பண்ணல. இது வந்து 0.7 இன்ச். ஓகேவா? ஸோ இன்ச்சஸ் நான் டிக்ளேர் பண்றப்போ ஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். ஸோ இந்த பிக்சல் சைஸை விட சென்டிமீட்டர் கொஞ்சம் பெருசா இருக்கும். இன்ச்சஸ் அதை விட பெருசா இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ 1/72 தான் அதோட பார்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி. அண்ட் தென் 18 பிடி அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதோட சைஸ் நமக்கு கம்மியா தான் இருக்கும். அது இதே மாரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, பிசி பிக்காஸ் சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தோமா, ஸோ எம்எம் அப்படின்னா மில்லிமீட்டர். ஸோ இதோட சைஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் அந்த எலமென்ட்டுக்கு. ஓகேவா? புரியுதா ஆ. உங்களுக்கு? இது எல்லாமே புரியுதுக்கா. ஏன் சென்டர்ல வந்திருக்குன்னா, நான் மேல பாருங்க இன்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதியிருக்கேன். பாடியில டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்னு குடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதனால தான் எல்லாமே எனக்கு சென்டரா வந்திருக்கு. புரியுது. ஓகேவா? புரியுதா? ஆ. புரியுது. அதாவது இது எல்லாமே வந்து எனக்கு என்னது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. ம். இந்த மாரி யூனிட்ஸ்லாம் இருக்கு. இத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எல்லா எலமெண்ட்ஸுக்குமே நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆமா. தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பொதுவா வந்துட்டு பிக்சல்ஸும், பெர்சன்டேஜ் தானே யூஸ் பண்ணுவோம். ஆமா. ஸோ பிக்சல்ஸ் வந்து எனக்கு இந்த அப்சல்யூட்க்கு கீழ வருமா? பெர்சன்டேஜ் வந்து ம். எனக்கு ரிலேட்டிவ்க்கு கீழ வந்துரும். ஓகேவா? ஆ. ஸோ இந்த பிக்சல் அப்சல்யூட் கீழ தான். ஆமா.
ஆப்ஷன் நோட் பண்ணிக்கிறேன். பிக்சல்ஸ் வந்துட்டு அப்சல்யூட் கீழே, பெர்சன்டேஜ் வந்து ரிலேட்டிவ் கீழே. ஓகே. ஸோ ரிலேட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இந்த அப்சல்யூட் அப்படின்றது எனக்கு ஃபிக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படிதானே. ஸோ இந்த ரிலேட்டிவ் அப்படின்றது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதோட ஸ்கேலிங் வந்து அந்த விண்டோ சைஸை பொறுத்து ஆர் அப்படி இல்லைன்னா இதோட பேரண்ட் எலமெண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இதை சுத்தி இருக்கிற ஃபேக்டர்ஸை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இதோட சைஸ் வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கதான் எனக்கு ரிலேட்டிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்சல்யூட் எப்படின்னா எனக்கு ஃபிக்ஸ்டு சைஸா இருக்கும். சுத்தி இருக்கிற ஃபேக்டர்ஸ் பொறுத்து அதோட சைஸ் வந்து எனக்கு மாறவே மாறாது. பட் இதுவே எனக்கு ரிலேட்டிவ்ல எடுத்தோம் அப்படின்னா சுத்தி இருக்கிற ஃபேக்டர்ஸை பொறுத்து அதோட சைஸ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிக்கும். ஓகேவா. ரொம்ப இருக்காது, லைட்டா, அவ்வளவுதான். அதான் வந்து ரிலேட்டிவ். ஸோ இந்த ரிலேட்டிவ் கீழே பாத்தீங்கன்னா இவ்ளோ இது கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஎம். ஸோ இஎம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாண்டோட சைஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இஎக்ஸ். ஸோ இஎக்ஸ் அப்படின்னா எக்ஸைட் ஆஃப் த ஃபாண்ட் எலிமெண்ட். ஓகே. ஸோ அதோட ஹைட்டை வந்து மென்ஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது தான் இந்த இஎக்ஸ். ஓகேவா. அண்ட் தென் சிஹெச். ஸோ சிஹெச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இஎக்ஸ்க்கு சிமிலரா இருக்கக்கூடியதான் இந்த சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இதோட வித் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும், 0 அப்படின்ற இன்டீஜர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம். ஓகேவா. அண்ட் தென் ரெம். ஸோ ரெம் அப்படின்றது எனக்கு ரூட் எலமெண்ட் மாதிரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அண்ட் தென் VW. அண்ட் தென் V மினிமம். மின் அப்படின்னா மினிமம் ஆஃப் இதை வந்து எனக்கு டிக்ளேர் பண்றதுக்கு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் சொல்றதுக்கு தான் இந்த V மேக்ஸ். ஓகேவா. அண்ட் தென் பர்சன்டேஜ். இதுல வந்து நம்ம யூஸ் பண்ண போறது பர்சன்டேஜ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. வைட்லி யூஸ்ட் அப்படின்னா அது வந்து நமக்கு பர்சன்டேஜ் தான். ஓகேவா. ஸோ பர்சன்டேஜ் வந்து எனக்கு ரிலேட்டிவ் கீழே வந்துடும். சிஹெச், ரெம், பிஹெச், பிடபிள்யூ, பிமின், பிமேக்ஸ், பர்சன்டேஜ். ஓகே. நெக்ஸ்ட் போலாமா. ஓகே. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு இதுலயும் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அங்க உள்ள அதே தான் ரிலேட்டிவ் யூனிட் சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஹெட்டிங் வந்திருக்கும். அண்ட் தென் இந்த இடத்துல பி டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்லைன் சிஎஸ்எஸ்ஸா நான் ஃபாண்ட் சைஸ் வந்து எல்லாத்துக்கும் நான் டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அங்க ஆர்டரா பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த சைஸஸ் தான் இதை டிக்ளேர் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அண்ட் எனக்கு ஒரு பி டேக் வச்சிருக்காங்க உள்ள. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2EM அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தெரியுதா. 2EM அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா எனக்கு எவ்வளவு குட்டியா வந்திருக்கு இல்லையா ஃபாண்ட் சைஸ். ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ். இதை பொறுத்து எனக்கு வேரி ஆகும். ஓகேவா. இஎக்ஸ் அப்படின்னா அதை விட குட்டியா இருக்கிறது. அண்ட் சிஹெச் இதெல்லாமே ரொம்ப குட்டியான சைஸஸ் இல்லையா. ஸோ எல்லாமே நம்ம ரொம்ப வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா. அண்ட் தென் VW. ஸோ VWனா வியூ போர்ட்டுக்கு ஏத்த மாதிரி வருது. அண்ட் தென் VH அதை விட கொஞ்சம் பெருசா. அண்ட் V மினிமம், V மேக்ஸ், அண்ட் தென் பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் தான் நம்ம வைட்லி யூஸ் பண்ற ஒரு யூனிட். ஓகேவா. ஸோ அதுல அப்சல்யூட் கீழே வந்து பிக்சல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ் கீழே நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அதே மாதிரி சேம் இங்கேயும் நான் பாடியில என்ன பண்ணிருக்கேன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே எனக்கு சென்டர்ல அலைன் ஆயிருக்கு. புரியுதா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல. இல்ல கையில டவுட்ஸ் இல்ல, டவுட்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் போலாமா. ஓகே. ஸோ இப்போ இந்த சிஎஸ்எஸ் யூனிட்ஸ்ல டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் அப்படின்றது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அதாவது எனக்கு என்ன டைம் அப்படின்றத இது டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கலாம், எஸ் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா விச் ரெப்ரசன்ட்ஸ் எனக்கு செகண்ட்ஸ். ஓகேவா. அண்ட் எம்எஸ் அப்படின்னா எனக்கு மில்லி செகண்ட்ஸ் எனக்கு ரெப்ரசென்ட் பண்றதா இது எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ ஒரு மில்லி செகண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும் 1/100 ஆஃப் அ செகண்ட். கரெக்டா. ஸோ அதான் நீங்க சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட் போலாமா. ஆ ஓகே. ஸோ லெட் அஸ் பிராக்டிஸ் சம்திங்ஸ். ஸோ நான் விஷுவல் ஓபன் பண்றேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேவா.
சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, ட்ராப் டவுன் பார்த்தோம் இல்லையா? சரி, ஒரு ஃபைல் கிரியேட் எப் பண்ணிக்கலாம். ஓகே. சரி, இப்ப இதுல வந்து அக்கா நம்ம ஃப்ரெண்ட் எண்ட் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஃப்ரண்ட் எண்ட் முடிக்க நீங்க ஃபுல் ஸ்டாக் தானே போட்டிருக்கீங்க? ஆமா ஆமா. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சிஎஸ்எஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் ஆ, நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு அண்ட் தென் ரியாக்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சாதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து முடியும். அதான் ஒரு இந்த இயர் எண்டுக்குள்ள முடிக்கலாமா ஃப்ரெண்ட் எண்ட? கண்டிப்பா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர்ல பிப்ரவரி டைம்ல வந்துட்டு இன்டர்ன்ஷிப் போவேன். அதுக்குள்ள இந்த கோர்ஸ் ஃபுல்லா முடியுமா? அதுக்குள்ள முடிஞ்சிரும் தான் நினைக்கிறேன். முடிஞ்சிரும். ஃப்ரண்ட் எண்ட் கண்டிப்பா முடிஞ்சிரும். ஃப்ரண்ட் எண்ட் வச்சு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணலாம்ல? பண்ணலாம். நீங்க இப்ப செகண்ட் இயரா? தேர்ட் இயர். ஓ, கரண்ட் தேர்ட் இயரா நீங்க? எப். ஓகே, ஓகே. முடிச்சிடலாம். ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சிடலாம். அதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் தான். சரி, ஓகே. ஸோ ரியாக்ட் அப்படின்றது வந்து ஃப்ரேம் ஒர்க் தான். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதுல வந்து நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே நமக்கு வந்து ஸ்டைல் எழுதுற மாதிரி இருக்கா? ஸோ அதுல வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் டைரக்டா யூஸ் பண்ற அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரியாக்ட் ஜேஎஸ். ஆமா. சரி, ஓகே. ஸோ நம்ம இதுல வந்து என்ன பார்த்தோம்னா, டிராப் டவுன் பார்த்திருந்தோம் இல்லையா? டிராப் டவுன்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு div கிளாஸ் கிளாஸ். எடுத்துக்கலாம். div கிளாஸ் அவங்க என்ன வச்சிருந்தாங்க? டிராப் டவுன் வச்சிருந்தாங்களோ? ஓகே. டிராப் டவுன் சொல்லிட்டு போடுறேன். ஓகே. ஒரு div. இதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பட்டன் டேக்கா கொடுக்கணும் இல்லையா? நான் அப்படி டேக் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் கிளாஸ் ஈக்குவல் டு டிராப் டவுன் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? இதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்? டிராப் டவுன்னே நான் எழுதிக்கிறேன். இதுக்குள்ள இன்னொரு ஒரு div ஓபன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ எதுக்காக அப்படின்னா எனக்கு அந்த லிஸ்ட் கிளாஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு கரெக்டா. ஸோ div கிளாஸ்ல இதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்? டிராப் டவுன் கண்டென்ட்னு போட்டிருந்தாங்களா? ஸோ கண்டென்ட் அப்படின்ட்டு எடுத்துட்டு இப்போ இந்த href is equal to எனக்கு சம்திங் ஏதோ ஒரு லிங்க் கரெக்டா இருக்கட்டும். அண்ட் தென் இதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்? லிங்க் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதே வேலை தான் எனக்கு என்ன பண்ண போகுது? மித்த 2 லிங்க்கும் பார்க்க போகுது இல்லையா? இதே காப்பி பண்ணி கீழ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு வந்து லிங்க் 2 அண்ட் தென் லிங்க் 3 அண்ட் div வந்து எனக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு எப்படி வந்திருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த டிராப் டவுன் நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு பட்டனா கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இது வந்து பட்டனா இருக்கும். பட் இது வந்து எனக்கு ஹவர் ஆகுறப்போ இது எதுவுமே வரல கரெக்டா. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டைல் எழுத போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டுக்கு கீழே ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள டாட் btn. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு எழுதிக்கலாமா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஓகே. இப்போதைக்கு சும்மா ஒரு ப்ளூ கலர் இருக்கட்டும். அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கலர் அப்படின்றது எனக்கு என்ன பண்ணும்? டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணும் கரெக்டா. ஸோ கலர் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா பேடிங். ஸோ பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் தென் ஃபாண்டோட சைஸ் வேற என்ன கொடுக்கலாம்? ப்ராப்பர்ட்டிஸ் ஃபாண்ட் சைஸ் ஒரு 15 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெருசா இருக்கா?
ஓகே. ஸோ இந்த மாரி அவங்களுக்கு குடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இப்போ இந்த ட்ராப் டவுனுக்கு என்ன பண்ணணும்? நான் வந்து ஸ்டைல் எழுத போறேன். ஓகேவா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், டாட் ட்ராப் டவுன் அப்டின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்குள்ள பொசிஷன் ரிலேட்டிவ் அப்டின்னு நான் குடுத்துக்கிறேன். அண்ட் தென் டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் அப்ஸ். ஓகே. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இதே மாரி அந்த ட்ராப் டவுன் இன்னொரு டிவ் கிளாஸ் வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் எழுத போறேன். ஸோ ட்ராப் டவுன் கன்டென்ட் கரெக்ட்டா? புரியுதுல்ல உங்களுக்கு? ஆ புரியுதுக்கா. ஓகே. ஸோ இப்ப இந்த கன்டென்ட்ட நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் அப்டின்னா, டிஸ்ப்ளே நன் அப்டின்னு சொல்றேன். ஸோ டிஸ்ப்ளே நன் குடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த கன்டென்ட் எல்லாமே எனக்கு ஹைட் ஆயிருச்சு. ஓகேவா? ஒன்ஸ் இப்ப நான் இத ஹவர் பண்றப்ப தான் எனக்கு இந்த கன்டென்ட் எல்லாமே எனக்கு வரணும். ஓகேவா? ஸோ இப்ப இதோட பொசிஷன் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன், அப்சல்யூட் அப்டின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா இதுக்கு வந்து இ இதுக்கப்புறம் நம்மளோட விஷ் தான். இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஏதாவது நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், உள்ள இருக்கக்கூடிய அந்த கன்டென்ட் அதாவது இந்த லிங்க்குக்குள்ள இருக்கக்கூடிய இந்த லிங்க்ஸ் எல்லாமே குடுத்திருந்தேன் இல்லையா? ஸோ இந்த ஆங்கர் டேக். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், ஸ்டைல் எழுத போறேன். அப்ப நான் என்ன பண்ணணும், டாட் டிராப் டவுன் டிராப் டவுன் கன்டென்ட்க்குள்ள தானே எனக்கு இருக்கு. ஸோ டிராப் டவுன் கன்டென்ட்க்கு உள்ள இருக்கக்கூடிய ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, கலர் இது வந்து அதோட டெக்ஸ்ட் கலர வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ பிளாக் அப்டின்னு சொல்லிட்டு நான் குடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகும்? ஆக்சுவலா எனக்கு இப்ப வந்து நான் டிஸ்ப்ளே நன் குடுத்ததால எனக்கு இங்க அப்ளை ஆகுற ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லன்னா பாருங்க அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்திருக்கா? என்ன இங்க ஒரு ம். பிஸ்கட் கலர் மாரி நம்ம வேற ஏதாவது கலர் குடுத்து பார்ப்போமா? தெரியுதா? பேக்கிரவுண்ட் கலர் அப்ளை ஆயிருக்கு தெரியுதா? ஏன்னா நான் இங்க பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துருக்கேன். செட் இண்டெக்ஸ் குடுத்துருக்கேன். பொசிஷன் அப்சல்யூட் அப்டி சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, இப்போ எனக்கு ஸ்பேஸ் விடணும். கரெக்ட்டா? ஸோ பேடிங் வந்து இதுக்கும் நான் ஒரு 20 பிக்சல்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, பேடிங் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இது கீழ என்ன ஆயிருக்கு எனக்கு இப்போ, அந்த ஒரு அண்டர்லைன் இருக்கு இல்லையா? ஸோ அத எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்டின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ அண்டர்லைனும் எனக்கு போயிருச்சு. அண்ட் தென் டிஸ்ப்ளே பிளாக். ஸோ இது எனக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, ஒண்ணுக்கு கீழ ஒண்ணு கன்டென்ட்ட எனக்கு ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ டிஸ்ப்ளே பிளாக் அப்டின்றத நான் குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும், இப்ப தான் நம்ம மெயினா வொர்க் பண்ணணும். இப்ப நான் ஹவர் பண்றப்போ எனக்கு இது டிஸ்ப்ளே ஆகணும். கரெக்ட்டா? ஸோ இந்த டிஸ்ப்ளே நன் வந்து நம்ம இங்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஹைட் பண்ணா தான் நெக்ஸ்ட் பண்ற ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே. இப்ப நான் இதுக்கு கீழ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இப்ப இந்த டாட் டிராப் டவுன் கன்டென்ட். கன்டென்ட் கன்டென்ட். டிராப் டவுன் கன்டென்ட் இதுல இருக்கக்கூடிய கரெக்ட்டா? ஸோ இத நான் ம். வந்து ஹவர் பண்றப்போ எனக்கு என்ன பண்ணும், ஆக்சுவலா நான் அந்த லிங்க் 1, 2, 3 அததான் நான் இங்க பத்தி பேச போறேன். ஓகேவா? ஸோ அததான் நான் ஹவர் பண்ண போறேன். இன்னும் நான் வந்து இந்த பட்டன் ஹவரிங் பத்தி நான் இன்னும் சொல்லவே இல்ல. ஓகேவா? ஸோ இத ஹவர் பண்றப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்டின்னா, அவங்க ஆக்சுவலா பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா? வேற ஏதாவது ஒரு கலர் குடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இப்போ எனக்கு அந்த டிராப் டவுன ஹவர் பண்றப்போ, கரெக்ட்டா? இப்ப இந்த மெயினா இந்த டிவ் கிளாஸ ஹவர் பண்றப்போ, எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத போறேன். ஸோ இப்ப இந்த டாட் டிராப் டவுன் கோலன் இத நான் ஹவர் பண்றேன். டாட் டிராப் டவுன் கன்டென்ட். ஸோ இது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, டிஸ்ப்ளே
பிளாக். அதாவது ஒண்ணுக்கு கீழ ஒண்ணா எனக்கு இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டாட் டிராப் டவுன். இத வந்து நான் என்ன பண்றேன்? ஹவர் பண்றேன். ஸோ இப்ப இத ஹவர் பண்றப்போ, இப்ப இந்த டிராப் டவுன் பட்டன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பேக்கிரவுண்ட் கலர் செட் பண்றேன். சரி, ஓகே. இதுல வந்து அவங்க ஹேஷ் அந்த மாரி குடுத்துருக்காங்க. வேற ஏதாவது பளிச்சுன்னு ஒரு இது. கலர் குடுப்போமா? ஓகே. இப்ப தெரியுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா? ஆக்சுவலா ஆ. இந்த பட்டனுக்கு ஒரு கலர் குடுத்துருக்கேன். இத ஹவர் பண்றப்பவும் எனக்கு ஒவ்வொரு கலர் வருது. தெரியுதா? அதுதான் ம். இங்க வந்து ஒவ்வொரு கலரா நான் இங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா ஆ. இந்த இங்க குடுத்தது வந்து இந்த டிராப் டவுன். அந்த டிவ்ல இருக்கக்கூடிய பட்டன ஹவர் பண்றப்போ, எனக்கு இந்த கலரா மாற சொல்லியிருக்கேன். அப்ப என்ன ஆகுது? எனக்கு இத ஹவர் பண்றப்போ, அதோட கலர் வந்து டார்க்கா மாறிருச்சு. அப்படிதானே? அண்ட் தென் நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன்? அத ஹவர் பண்றப்போ, எனக்கு கன்டென்ட் எல்லாமே டிஸ்ப்ளே பிளாக்ன்னு குடுத்துருக்கேன். இந்த இடத்துல அந்த கன்டென்ட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்? டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்திருந்தேன். கரெக்ட்டா? அதனால தான் எனக்கு ம். ஐ திங்க் எல்லாமே ஹைட் ஆயிருக்கு. அண்ட் தென் இங்க நான் வந்து டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுது? இத நான் ஹவர் பண்றப்போ எனக்கு பிளாக் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படிதானே? அதனால தான் ம். நான் இத ஹவர் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது? பிளாக்கா ஒவ்வொரு எலமெண்ட்டா எனக்கு விசிபிள் ஆகுது. ஓகேவா? அண்ட் நான் இன்னொரு விஷயம் இங்க என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன்? அதுல இருக்கக்கூடிய கன்டென்ட் அதாவது இந்த ஏ டேக் அந்த லிங்க்க நான் ஹவர் பண்றப்போ, எனக்கு ஒரு கிரே கலரா மாறு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்ப இதுல என்ன ஆகுது எனக்கு? இந்த லிங்க் 1 அதாவது இதுதான் அந்த ஆங்கர் டேக்குக்குள்ள இருக்கிற விஷயம். இத நான் ஹவர் பண்றப்போ அதோட கலர் எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? புரியுதா? புரியுதுக்கா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்லை, இல்லை. ஓகே. எதுக்கு தனித்தனியா குடுத்தீங்க எல்லாத்தையும்? அடுத்தடுத்து குடுத்தா அந்த மாரி வருமோ? புரியல. என்ன சொன்னீங்க? இது வந்துட்டு அடுத்தடுத்து குடுத்தா தான் அந்த மாரி வருமான்னு கேட்டேன். எது அடுத்தடுத்து குடுத்தா? எல்லாத்தையும் தனித்தனியா குடுத்துருக்கீங்கல்ல ஹாவர்லாம். இப்போ ஆமா. அந்த டிராப் தனித்தனியா தான் வந்து நம்ம குடுக்கணும். ஏன்னா, அப்பதானே அதுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரியும். நம்ம எல்லாத்தையும் ஒரே இதுல ஹவரிங்ல குடுத்தோம் அப்டின்னா, அதுக்கு எதுக்கு எத ஹவர் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது. கரெக்ட்டா? அதாவது ம். உள்ள இருக்கக்கூடிய இது வந்து நான் உள்ள இருக்கக்கூடிய லிங்க்க பத்தி மட்டும் தனியா நான் இந்த இடத்துல பேசியிருக்கேன். ஓகேவா? அத ஹவர் பண்றப்போ எனக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலரா மாறு. அண்ட் தென் அந்த டிராப் டவுன் அப்டின்ற அந்த டிவ்வ நான் ஹவர் பண்றப்போ, அதோட கன்டென்ட்ட எனக்கு டிஸ்ப்ளே பிளாக் பண்ணு அப்டின்னு சொல்றதால தான், இந்த இடத்துல நான் அப்டி சொல்றதால தான், இத நான் ஹவர் பண்ண உடனே அதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட் எல்லாமே எனக்கு இங்க விசிபிள் ஆகுது. ஓகேவா? தனித்தனியா தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். நேத்து நாவ் பார்க்கும்போது கூட நம்ம பார்த்தோம் தெரியுமா? ஓ அந்த நான் அத வேணா ஓப்பன் பண்ணட்டுமா? டே 14 தானே. ஸோ இதுலயுமே நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணியிருந்தோம்? இந்த நேவுக்கு யூஎல்க்கு தனியா ஸ்டைலு, யூஎல்ல இருக்கக்கூடிய எல்ஐ, யூஎல்ல இருக்கக்கூடிய இந்த ஆங்கர் டேக். இப்படி தனித்தனியா தான் குடுக்கணும். இப்ப நான் வந்து இங்க இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் இருக்கா? இத நான் இங்க இருந்து ம். எடுத்துட்டேன்னு வைங்களேன். இப்ப அந்த அண்டர்லைன் எனக்கு இருக்கு. அப்படிதானே? இப்ப நீங்க சொன்ன மாரி நான் மொத்தமா இந்த யூஎல்லேயே போயிட்டு நான் குடுக்குறேன். பட் எனக்கு இது போகுதா? இல்லை. அண்டர்லைன் போயிருக்கா? இல்ல. கரெக்ட்டா? ம். இருங்க நான் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்றேன். ஸோ எனக்கு போயிருக்கா அந்த அண்டர்லைன் அப்டின்னா, எனக்கு போகல கரெக்ட்டா? ஸோ அதுக்கு வந்து ம். நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு எனக்கு சேஞ்ச் பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு சொன்னா தான் அது கரெக்ட்டா பண்ணும். ஓகேவா? தனித்தனியா எல்லாத்துக்கும் குடுக்கணும். அதானே? தனித்தனியா தான் நம்ம வந்து குடுக்கணும். ஓகே. ஓகேவா? ம். ஃபைன். எனக்கு இன்னொரு டவுட்டுக்கா. இப்போ இதுல வந்துட்டு சும்மா அந்த பேசிக்கா வந்துட்டு இருக்குல்ல, எந்த டிசைனுமே இல்லாம, ஆ ம், ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு சும்மா பேசிக் லெவல்ல இந்த மாரி இருக்கு. ஒரு பேசிக் வெப்சைட்டுக்குள்ள இருக்க மாரி. ம். அந்த நல்ல கிராஃபிக்லாம் வச்சு வரும் தெரியுமா? எப்டி சொல்றீங்க? அத ஹவர் பண்றப்போ நமக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் மாறுது அந்த மாரியா? இல்ல நல்ல கிராஃபிக்கலா வரும்ல. எப்படி சொல்றது? நல்ல அனிமேஷனோட வரும் தெரியுமா? அனிமேஷனோடனா எப்டி சொல்றீங்க? ஆ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ரெஸ்யூம் எடுத்தாச்சுன்னா, அதுல வந்துட்டு இந்த அதுல ஸ்க்ரோல் இருக்கக்கூடிய அந்த பண்ணும்போது வந்துட்டு டெக்ஸ்ட் எல்லாமே வர்றது அதுவா? அத ஸ்க்ரோல் பண்ணும்போது டிஃபரெண்ட்டா அந்த ஜூமிங்லாம் ஆகும் தெரியுமா? ஆ அது ஓகே, மாரி ஓகே, ஓகே. எஃபெக்ட்லாம் இருக்கும்ல. அது வந்துட்டு எந்த லாங்குவேஜ்ல வரும்? அதுவுமே இதுல தான் வந்து கவர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ்ல வந்து கவர் பண்ணுவாங்க. வரக்கூடிய செஷன்ஸ்ல அந்த செஷன் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஓ! அதாவது ஓகே, இப்படி ஓகே. நான் இத ஹவர் பண்றப்போ,
எனக்கு இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டீஸ் டிஸ்ப்ளே ஆகுறது தானே சொல்றீங்க. அதே மாரி ஆ. ஹவர் பண்ணா லைட்டா ஒரு ஜூம் எஃபெக்ட் கிடைக்கிறது சொல்றீங்க. கரெக்ட்டா? ம். சோ, அப்ப அதுக்கு அது நம்ம என்ன போக பண்ணணும் வந்துட்டு, அப்டின்னா அந்த கலர்ஸ்லாம் வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலர் ஃபுல்லா சேஞ்ச் பண்றாங்க தெரியுமா? வெப்சைட்டோட கலர்ஸ் எல்லாம். ஆ அதாவது ஹவர் பண்றப்போ எனக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அப்டிதானே? அது இல்லக்கா. வெப்சைட்டோட கலர் இருக்குல்ல. இப்போ ஒரு வெப்சைட் எடுத்தாச்சுன்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு ரேண்டமா வெப்சைட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ம். 1 மினிட். எந்த வெப்சைட் எடுக்கிறது? இப்போ GitHub இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். இப்ப அதுல GitHub வந்துட்டு நான் ஹவர் பண்ணட்டுமா? ஆ. ம். சொல்லுங்க. இப்ப அதெல்லாம் வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ்லாம் மொத்தம் டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்களா? நல்ல ஒரு மாரி ஆமா. ஸ்டைலிஷா இருக்குல்ல. இந்த மாரிலாம் வந்துட்டு இதெல்லாம் CSS-லாம் ஆகுமா? ஆமா. சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம வந்து ரியாக்ட் சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொன்னேன் இல்லையா? ஸோ அது யூஸ் ஆ, பண்ணியுமே நம்ம பண்ணலாம். இப்ப இதுல எல்லாமே நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். இது எல்லாமே எனக்கு வந்து ஐகான்ஸ் ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஆ, GitHubல வச்சிருக்கிற இது எல்லாமே எனக்கு வந்து ஐகான்ஸ் தான். ஓகேவா? இப்ப நான் ஆ, இந்த ப்ராடக்ட் சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ இத அவங்க டிசைன் பண்ணது எல்லாமே nav யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இப்ப இந்த ம், சைன் அப், சைன் இன் இப்ப இந்த சைன் அப் அப்படின்றது எனக்கு என்ன ஆகுது? ஹவர் பண்றப்போ எனக்கு டிஃபர் ஆகுது கலர் கரெக்ட்டா? அப்ப இதுல அவங்க ஆ, என்ன பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலா? நான் ஹவர் பண்றேன் அப்டின்னா, எனக்கு இந்த உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டோட கலரையும் எனக்கு அந்த ஒயிட்ல இருந்து கிரேவா மாத்திரு. ஆஸ் வெல் அஸ் இந்த ம், பாக்ஸோட பார்டர் கலர், பேக்கிரவுண்ட் கலரையும் எனக்கு மாத்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாரி தான் ம், இதுவும். இதுல இருக்கக்கூடிய சர்ச் இது எல்லாமே எனக்கு வந்து ஐகான்ஸ் தான். அதுக்கு வந்து ஃபாண்ட் ஆசம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல இருந்து அவங்க ஐகான்ஸ் எடுத்து தான் வச்சிருப்பாங்க. இப்ப இது வந்து நம்ம பார்த்த மாரி தான். இப்ப நம்ம இப்ப இந்த டிராப் டவுன் பார்த்தோம் இல்லையா? இந்த ஹவர் ஆ, பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது? சில கன்டென்ட்ஸ் வருது. கரெக்ட்டா? ம். இது வந்து அவங்க ஒரு ஆமாமா. டிவ்வா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இத ஒரு டிவ்வா அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ, எனக்கு அந்த ஒயிட் இதுல வருது. இத நான் ஹவர் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகுது? என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம் இந்த மாரி வருது. இப்ப நம்ம இந்த லிங்க் 1, 2, 3 கிளிக் பண்ணோம்ல. ஆ. நம்மளோ உங்களுக்கு புரியுதா? இப்ப புரியுது, நான் புரியுது. என்னோட இதுல லிங்க் 1, 2, 3 எப்படி நான் கிளிக் பண்ணனோ, ஹவர் பண்றப்போ, அதே ப்ராப்பர்ட்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதுலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ இத நான் கிளிக் ம், பண்றப்போ, இவங்க இதோட கலர் வந்து இவங்க ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இத வந்து அவங்க என்ன பண்ணல, ரெபாசிட்டரீஸ் அப்படின்றத அவங்க லிங்க்கா குடுக்கல. ஸோ அத நான் கிட்ட கொண்டு போம்போது என்ன ஆகுது, எனக்கு எதுவுமே ஆகல கரெக்ட்டா. பட் இந்த ம், டாபிக்ஸ், ட்ரெண்டிங் இதெல்லாம் இது எல்லாமே எனக்கு ஒரு லிங்க். ஸோ அதனால தான் நான் கிட்ட கொண்டு போம்போது என்ன ஆகுது, அது ஹவர் ஆகுறப்போ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா? நான் கிளிக் பண்ணா எனக்கு ம். நெக்ஸ்ட் பேஜ் கூட்டு போகும். இந்த மாரி பில்ட் பண்றாங்க. ஆ. அண்ட் இதுல வர இந்த மாரி லைன் வரணும் அப்டின்னா, நான் ஹெச்ஆர் அப்டின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம எப்படி பிஆர் யூஸ் பண்ணா ஒரு பிரேக் ஆயிட்டு நெக்ஸ்ட் லைன் வருது. அந்த மாரி நான் ம். ஹெச்ஆர் குடுத்தேன்னா, இந்த குட்டி லைன் வந்து எனக்கு ஜெனரேட் ஆகும். அப்ப இதெல்லாம் வந்துட்டு React-ல வரும்ல? இந்த மாரி ஸ்டைல்ல வர்றதெல்லாம்? அப்டி கிடையாது. சிஎஸ்எஸ்லயும் உண்டு. இப்ப இதெல்லாமே வந்து சிஎஸ்எஸ் தான் கரெக்ட்டா? ஆ, அதான் ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நான் இது இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தேனா, அதுல வந்துட்டு அந்த டெவலப்பர் சும்மா போடுவாங்க தெரியுமா? ரெஸ்யூம்லாம் போடுவாங்கல்ல, ஸ்டைலிஷா இருக்க மாரி ரெஸ்யூம்லாம் போடுறாங்கல்ல. ஆமா. அவங்க வந்துட்டு CSS கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுறாங்க அத. எனக்கு அதான் போர்ட்ஃபோலியோ பில்ட் சந்தேகம். பண்றது கேட்கிறீங்க கரெக்ட்டா? ஆமா. ஆ. அது வேற போடும்போது நல்லா ஸ்டைலிஷா இருக்கு. ஆனா எந்த கோடும் பார்த்து CSS கோட் யூஸ் பண்றதா சொல்றாங்க அதுல. சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல அதாவது நம்ம வந்து இப்ப செஷன்ஸ்ல பார்க்குறது எல்லாமே ஒரு பேசிக்கா நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த இந்த ம், மாரி ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து நம்ம ம், இன்னும் ஸ்டைலா மாத்துறது வந்து நம்ம கிட்ட தான். இப்ப நம்ம இங்க எக்ஸாம்பிளா பார்த்தது வெறும் ஒரு ட்ராப் டவுன் பார்த்தோம். இது சிம்பிளா பார்த்தோம் இல்லையா? ஸோ இதே ம், ட்ராப் டவுன தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், GitHubலயும் சேம் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கான். பட் அத கொஞ்சம் ஸ்டைல் மட்டும் மாத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? ம். சோ, அந்த ஆ, மாரி தான் நமக்கு வந்து இருக்கும். நீங்க கேட்கிறது வந்து போர்ட்ஃபோலியோ கேட்கிறீங்க. கரெக்ட்டா? ரெஸ்யூம் பில்ட் ஆ, பண்றது. கரெக்ட், கரெக்ட். அதுவுமே நம்ம வந்து HTML, CSS யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுல அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் மாரி இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இமேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அத பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ சைட்ல வந்து ம், நம்மளோட நேமு அதெல்லாமே டிஸ்ப்ளே ஆகணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம்ல, ஃப்ளோட் ரைட் குடுத்தோமா, ஸோ அத குடுத்தா ம், எனக்கு என்ன ஆமா. ஆகும், என்னோட கன்டென்ட் எல்லாமே ரைட் சைடு வந்துருமா? ஸோ அந்த ஆ, மாரி யூஸ் பண்றது. ஓகேவா? ஓகேக்கா, ஒரு ஓகே. விஷயம் எனக்கு ஹவர் ஆகணும். இப்ப ஹவர் ஆகப்போ நீங்க ஜூம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படிதானே? சோ அதுக்கு நான் என்ன ம், பண்ணியிருப்பேன், ஃபர்ஸ்ட் அதோட விட்ட வந்து இவ்ளோ வச்சுக்கோங்க. அந்த மாரி நான் குடுத்திருப்பேன். கரெக்ட்டா? சோ இப்ப அத ம். ஹவர் பண்றப்போ, அப்ப அந்த செலக்டர் கோலன் ஹவர் ஆகுறப்போ, அதோட விட்த் சேஞ்ச் ஆகுற மாரி நான் குடுத்துருப்பேன். அப்ப ஓகே. எனக்கு என்ன ஆகும், நான் கிட்ட கொண்டு போனா எனக்கு அது ஹவர் ஆகும். அந்த மாரி. ஓகே, ஓகே. ஓகே. இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதானா? ஆமா. ஆ, எல்லாம் ஓகே. பார்த்துட்டோம்ல. ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா? இல்லை, இல்லை. இது எல்லாம் பார்த்துட்டோம். போடணுமா?
இந்த இல்ல பிக்சல்ஸ்லாம் பார்த்தோம்ல. இதெல்லாம் வேண்டாம். இதான் தெரியும்ல. சரி, ஓகே. ஓகே. ஓகேக்கா. அப்புறம் தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகேவா? ஓகே. இப்போதைக்கு எதுவும் இல்லக்கா. ஆ தேங்க்யூ. சரி. தேங்க் யூ. பை.